الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم. وقال أيضا في آية أخرى: قل رب زدني علما. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من علم لا ينفع. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم. فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் இவ்வுலகில் பிறக்கச் செய்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதானால் அவர்களுக்கு அல்லாஹ் தராத நற்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தே முஹம்மதியா. இதை நம்ம அவர்களுக்கு கேட்காமல் தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் சலாமும் இருளக இரட்சகர் நபிகள் கோமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரை அப்படியே அடிபெறலாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், அஇம்மாக்கள், அவுலியாக்கள் எல்லோரும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் அமர்விருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினத்தில் 12வது தேர்வு எழுதிய மாணவர்களுடைய 10வது தேர்வு எழுதிய மாணவர்களுடைய மார்க் லிஸ்ட்டுகள் எல்லாம் வெளியிடப்பட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் 12வது வகுப்பு எழுதிய மாணவர்களுடைய தேர்வு ரிசல்ட்டுகள் வெளியாக்கப்பட்டு பெரும்பாலும் எழுதிய மாணவர்களில் பெரும்பான்மையானவர்கள் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒரு சில மாணவர்கள் ஒரு சில பாடங்களில் அவர்கள் தேர்ச்சி பெறாமலும் இருக்கிறார்கள். இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துகளையும் துஆக்களையும் நாம் செய்கிறோம். கொஞ்சம் தவறவிட்ட மாணவர்கள் மனம் தளர்ந்து விடாமல் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்லுபதேசத்தையும் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலங்களை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த முக்கியமான தேர்வுகளாக 2 தேர்வுகளை அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஒன்று 10வது, இன்னொன்று 12வது. இந்த 2 தேர்வுகளும் தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தேர்வுகள். இந்த 2 தேர்வுகளிலும் ஒருவர் அதிக மதிப்பெண் எடுத்துவிட்டால் அவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்காக ஸ்காலர்ஷிப்புகள் எல்லாம் மிக எளிமையான முறையிலே கிடைக்கிறது. அதே சமயத்தில் அவர்களுடைய படிப்பு ஆர்வத்தை கவனிக்கிற பொழுது பெற்றோர்களும் உறவினர்களும் தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களும் இன்னும் அதனுடைய சமூகத்தார்கள் எல்லாம் அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி மேன்மை படிப்பிற்காக அவர்களை தயார் செய்கிற ஒரு சூழலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு உயர்ந்த கருத்து என்னவென்றால், பெற்றோர்களாக இருக்கிற நாம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய மனங்களை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அவர்கள் தன்னுடைய மனதிலே என்னவாக எதிர்காலத்தில் ஆக வேண்டும் என அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் அல்லது முயற்சி செய்கிறார்கள் என்கிற ஒரு சிந்தனையை நாம் மனதில் ஏற்படுத்தி கொண்டு அவர்களிடத்திலே சில விஷயங்களை பரிமாறி அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய மாணவர்களுடைய தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு
பெற்றோர்களாகிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை பெரும்பாலும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவென்றால், தன்னுடைய பிள்ளை டாக்டராக ஆக வேண்டும் என ஆசைப்படுகிறோம், அல்லது கலெக்டராக ஆக வேண்டும் என ஆசைப்படுகிறோம், அல்லது இன்ன பிற துறையில் சாதித்த ஒரு சாதனையாளராக ஆக வேண்டும் என ஆசைப்படுகிறோம். ஆசைகள் தவறில்லை, சரியானது, ஆரோக்கியமானது. ஆனால் தன்னுடைய பிள்ளை என்ன நினைப்பில் படிப்பை மேற்கொள்கிறார் அதையும் நாம் சற்று கவனிக்க வேண்டும், அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கலெக்டராக வேண்டும் என்கிற ஆசையில தன்னுடைய படிப்பை மேற்கொள்கிற மாணவரிடத்தில் சென்று நீ டாக்டராக வேண்டும் என நாம் நிர்பந்தித்தால் அவர் டாக்டராகவும் ஆக முடியாமல், கலெக்டராகவும் ஆக முடியாமல், தன்னுடைய படிப்பை பாதியிலே நிறுத்துகிற அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதை படித்து தன்னுடைய மார்க்குகளை, மதிப்பெண்களை இழந்து போய் ஏதோ பார்டர் பாஸ் ஆகிற ஒரு வகையில் ஒவ்வொருடைய மாணவர்களும் இருக்கிற ஒரு சமயம் இப்பொழுது நம்முடைய காலகட்டத்தில் இருக்கிறது. நாம் அதிகமாக மனதில் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், தன்னுடைய மகன் எதுவாக ஆக வேண்டும், அவருடைய வருங்கால உயரிய நோக்கம், குறிக்கோள் என்ன என்பதை நாமும் அறிந்து அவரிடத்திலே செயல்பட்டு வாழ வேண்டும் என்பதை நம்முடைய பெற்றோர்களாக இருக்கிற நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதற்கேற்றால் போல் தன்னுடைய மகன்களை, பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படி இருக்கிற இந்த சமயத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளை பிறக்கிற பொழுது அவர்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், என்னுடைய பிள்ளை வருங்காலத்தில் மிக உயர்ந்த இடத்தில், உயர்ந்த அந்தஸ்தில், உயர்ந்த பல புகழுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு தான் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வழிமுறை. ஒருவர் தன்னுடைய பிள்ளையை பெற்றிருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே அவர் வைக்க வேண்டிய உயரிய கோரிக்கையும் துஆவும் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் பிறந்து விட்டது, இது வளர்ந்து வாழ்ந்து மடிந்து உன்னை சந்திக்கிற வரையிலும் எப்பேற்பட்ட ஹராமின் பக்கம் செல்லாத பிள்ளையாக, ஈருலகத்திலும் வெற்றியை சுவைக்கிற பிள்ளையாக, இவரின் மூலமாக பல நபர்கள் ஈடேற்றம் பெறுகிற பிள்ளையாக என்னுடைய பிள்ளை ஆக வேண்டும் என்கிற துஆவை அந்த மருத்துவர் தன்னுடைய கையிலே கொண்டு வந்து அந்த பிள்ளையை கொடுக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே நம்மளுடைய துஆவும் எண்ணமும் இப்படி இருக்க வேண்டும். ஒரு சமயத்தில கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி அம்ரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த ஆண் குழந்தையை அவரிடத்திலே கொடுத்து ரசூலிடத்திலே கொண்டு சென்று இவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை வைத்து இவர்களுக்காக பொண்ணுக்கும் பொருளுக்கும் தன்னுடைய பிள்ளை பேருக்கும் இவர்களுக்காக துஆ செய்து வருமாறு தன்னுடைய வீட்டாரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார் அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா. அதை வாங்கி கொண்டு அந்த நபரும் சென்று பெருமானாரிடத்திலே சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களுடைய சகோதரி இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறார், நீங்கள் பெயர் வைக்க வேண்டும். அதே சமயத்தில் இவருடைய பொருளாதாரத்திற்காகவும் இவருடைய வருங்கால பிள்ளை செல்வங்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் கையில வாங்குறாங்க அந்த குழந்தைய. வாங்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வளமை, எந்த பிள்ளைக்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் பேரித்தங்கனியை வாங்கி போட்டு மென்று அந்த உமிழ்நீரை எடுத்து அந்த குழந்தைக்கு சுவைக்க தந்து பெருமானார் பேர் வைப்பார்கள். அதே போல இந்த குழந்தைக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹ் செய்கிறார்கள். செய்து துஆவும் செய்த பிறகு கொண்டு வந்த மனிதரை பார்த்து பெருமானார் ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், ஏப்பா, இந்த பிள்ளைக்காக துஆ செய்ய சொல்றியே, சரிதான், ஆனா உன்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளை மிக உயர்ந்த புகழுக்கு சொந்தக்காரராக ஆக வேண்டும் என்கிற ஆசை உனக்கு இல்லையா? இவருடைய மாமா இருக்கிறாரு, இவருடைய மாமா வாழ்கிற பொழுது உயர்ந்த புகழுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்தார், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயர்ந்த மரணமாகிய ஷஹாதத்தை இவர் பெற்றெடுத்தார். அப்படி உங்களுடைய இந்த பிள்ளை வாழ வேண்டாமா என்கிற ஆசை உனக்கு இல்லையா என்று பெருமானார் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு இருக்கிறது, இதற்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள் என பெருமானாரிடத்தை சொல்கிறார்கள். அதே போல பெருமானாரும் அந்த பிள்ளைக்காக துஆ செய்கிறார்கள். எல்லோரும் ஆசைப்படுவது இதுதான், என்னுடைய பிள்ளை பொருளாதாரத்தில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய பிள்ளை இந்த உலக வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்தை பெற வேண்டும்,
வேண்டும், நல்ல அழகிய நல்ல அதிகமான குழந்தை பெறுகிற பிள்ளையாக இருக்க வேண்டும், தவறு கிடையாது, சரிதான். ஆனால் இந்த உலகை மட்டும் யோசிக்காமல் நாளை மறு உலகு ஒன்று இருக்கிறது என்பதை யோசித்து அதற்கு ஏற்ற துவாவும் செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி அந்த குழந்தை வளர்கிறது, வளர்ந்து பெருமானார் எப்படி துவா செய்தார்களோ அந்த துவாவிற்கு ஏற்ப மிகப்பெரிய உயர்ந்த புகழுக்கு, ஒழுக்க ரீதியான உயர்ந்த புகழுக்கு சொந்தக்கார பிள்ளையா அந்த குழந்தை ஆகிறது. ஒரு காலகட்டத்தில் ஒரு நாட்டினுடைய தளபதியாக, ஜனாதிபதியாக அந்த பிள்ளை நியமனம் செய்யப்படுகிறது. கடைசியில அவரை பற்றி கிதாபுகளிலே எழுதுகிற பொழுது மிக உயர்ந்த குணம் கொண்டவர், அதே சமயத்தில் மாறி வழங்கும் வல்லத்தன்மை கொண்டவர், வறியவர்களை அவர்கள் ஆதரிப்பவர், இப்படி என்னென்ன மனித நேயத்தினுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் உண்டுமோ அந்த எல்லா ஒழுக்கங்களுக்கும் சொந்தக்காரர் இவர் என்று இந்த சஹாபியை பற்றிய ஒரு குறிப்புகளை கிதாபுகளில் நமக்கு தருகிறார்கள். ஆக குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது, அதற்கு பெயர் வைக்கிற பொழுது உலக ரீதியான என்னென்ன துவாக்களை எல்லாம் நாம் செய்கிறோமோ அதுவோடு சேர்ந்து குறிப்பாக மறுமையினுடைய துவாக்களையும் நாம் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டும். மறுமையினுடைய துவாவையும் அந்த குழந்தைக்கு நாம் செய்ய வேண்டும். இந்த உலக வாழ்க்கை மறுமையில் சென்று பார்த்தால் கண் மூடி திறப்பதற்கு முன்னால் ஒரு செகண்ட், ஒரு நொடி போல தெரியும். அதுவே மறுமை வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நிரந்தரமானது, மிக நீளமானது, அதற்கு முடிவே கிடையாது என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நிரந்தரமான முடிவற்ற மறுமை வாழ்வுக்காகத்தான் ஒவ்வொரு இஸ்லாமியனும் வாழ வேண்டும். அதற்கு அடித்தளம் எங்கே? இந்த பூமியில, உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டி, ஈருலகிலும் புகழுக்குரிய மனிதனாக உன்னுடைய குழந்தை ஆக வேண்டும் என ஆசைப்படுங்கள் என பெருமானார் சொல்கிறார்கள். உயர்ந்த அந்தஸ்திற்குரிய பிள்ளைகளாக ஆக வேண்டும் என ஆசைப்படுங்கள் என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெற்றோர்கள் செய்கிற இன்னொரு தவறு என்னவென்றால், நம்ம குடும்பத்தில் 2 அல்லது 3 பிள்ளைகள் இருக்கும். அந்த 2-3 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை ரொம்ப நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் அறிவாளியா இருப்பாங்க, யார்கிட்ட பேசினாலும் நல்ல ஒரு ஈர்க்கிற தன்மையோடு அவர்கள் பேசுகிற நபர்களாக இருப்பார்கள். தப்பி போட்டிருக்காரு, தப்பி போட்டு வெளியே மற்றவர்களை ஈர்க்கிற தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் இன்னொரு பிள்ளையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மந்தத்தனமா, படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும், விவரம் கொஞ்சம் இல்லாம இருக்கும். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்? பெற்றோர்கள் இந்த 2வது விவரம் குறைந்த அந்த பிள்ளைக்கு முன்னால் மற்ற நபர்களை பற்றியோ அல்லது தன்னுடைய மூத்த மகனை பற்றியோ பேசுகிற பொழுது உயர்வாக பேசுவார்கள். உயர்வாக பேசுவது தவறல்ல, இவரை மட்டுப்படுத்தி பேசுவது தவறு. அது இஸ்லாம் கூடாத செயல் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்னைக்குமே ஒருத்தரை பாராட்டுகிற பொழுது அவருக்கு முன்னால் இல்லாமல் பின்னால் பாராட்டுவது சிறந்தது. ஏன் முன்னாடி பாராட்டக்கூடாதுன்னா, அவங்க பாராட்ட கேட்டு கேட்டு வாழ்ந்து வாழ்ந்து பழகி தன்னுடைய செயல்பாடுகள் தான் சரி என்கிற ஒரு முடிவுக்கு அந்த பிள்ளை வந்து விடுவார், அந்த நபர் வந்து விடுவார். தான் எதை செய்தாலும் சரியாக செய்வேன் என்கிற எண்ணத்தில் வந்து விடுவார். தான் தான் பொறுப்பாளர், பொறுப்பாக நடந்துக்கிறேன் என்கிற எண்ணத்தில் வந்து விடுவார். தனக்கு கீழ் எல்லோரும் இருக்க வேண்டும், தன்னுடைய சொல் கேட்டு எல்லோரும் நடக்க வேண்டும் என்கிற ஒரு தலை கணத்திற்கு, கர்வத்திற்கு அவர் வந்து விடுவார். எனவே முகத்திற்கு முன்னால் பாராட்டுவதையோ புகழ்வதையோ தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் அல்லாத சமயத்தில் அவரை பற்றி பாராட்டுவது ஆரோக்கியமானது ஒன்று. 2வது, தன்னுடைய அறிவு குறைந்த, கொஞ்சம் மந்தத்தனம் உள்ள, விவரம் குறைந்த பிள்ளையை எல்லா நபர்களுக்கு முன்னால் இருக்க வைத்து அவமானப்படுத்துவது. என் மூத்த பிள்ளை இப்படி இருப்பாங்க, அவன்கிட்ட 1 லட்ச ரூபா கையில கொடுத்து விட்டாலும் எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாலும் அந்த 1 லட்ச ரூபா பத்திரமா பார்த்துக்குவான். இதை இவன் இருக்கிறானே கேடு கட்டவன், இவன் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான், 1 ரூபா கொடுத்து வீட்டுக்கு போய் வெளியே போயிட்டு வாடானா அந்த 1 ரூபா தொலைச்சிருவான். இப்படி தன்னுடைய அறிவு குறைந்த அல்லது விவரம் குறைந்த பிள்ளைகளை மட்டம் தட்டுவதை பெற்றோர்கள் கொஞ்சம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றாக வரலாறுகளை வாசித்தால் தெரியும், ஒரு காலத்தில் படிப்பதற்கு லாய்க்கு இல்லாதவர், படிப்பதற்கு தகுதியற்றவர், அறிவு குறைந்தவர் என்று சொல்லப்பட்ட எத்தனையோ சிறுவர்கள் இந்த உலகம் உயர்க்கிற அளவில் அவர்கள் மிக உயர்ந்த விஞ்ஞானிகளாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். எனவே மற்றவர்கள் மட்டம் தட்டுவதை விட
இந்த இஸ்லாம் எந்த நபராக இருந்தாலும் அவரை மட்டம் தட்டி பேசுறத நிறுத்துங்க. ஒரு முகத்திற்கு முன்னால் புகழ்வதை நீங்கள் நிறுத்துங்கள். புகழ்கிறீர்களா அவர் அறியாத வண்ணத்தில், மட்டம் தட்டுகிறீர்களா அது எப்பொழுதுமே கூடாது. மாறாக அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்களை சொல்லி மேலே தூக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சிறியவர் தானே, இவர்கிட்ட போய் என்ன ஆலோசனை செய்வது, எதுவும் தெரியாது, இது மிகவும் தவறான செயல். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்க புடைசூழ சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய வல்லமை எப்பொழுதுமே பெருமானாருடைய வலது புறத்தில் அமர்ந்திருப்பது. அன்றைய ஒரு நாள் மட்டும் ஃபதுல் ரலியல்லாஹு ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 10-11 வயது ஃபதுல் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய இடத்தில அவர்கள் அமர்ந்து விடுகிறார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு இடது புறத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு செம்பு நிறைய பால் அன்பளிப்பாக வருகிறது. பெருமானார் அந்த பாலை குடிச்சிட்டு வலப்புறத்தில் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கொடுத்து ஆரம்பிப்பார்கள். எல்லோரும் குடிங்க என்று பெருமானார் சொல்லுவார்கள். அப்ப எப்ப பார்த்தாலும் வலது புறத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்க, இன்றைய சமயத்தில் இருப்பது சின்னஞ்சிறியவர் ஃபதுல் ரலியல்லாஹு. அப்போ ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா சின்னவர் தானே, ஒன்றும் பண்ண மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார், அபூபக்கர் என்னங்க குடிங்க குடிங்க எல்லாத்துக்கும் கொடுங்க சொல்லியிருக்கலாமே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை பாருங்கள். சிறியவராக இருந்தாலுமே அந்த ஃபதுல் ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்பார்கள், ஏன்பா ஃபதுல், எப்பவுமே வலப்புறத்தில் அபூபக்கர் இருப்பார், அவருக்கு நான் கொடுப்பேன், ஆனா இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க அனுமதி தந்தா அபூபக்கருக்கே கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம், இப்பவும் அவர்கிட்ட கொடுத்து நான் ஆரம்பிக்கவா? அப்ப ஃபதுல் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அது எப்படி யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக ஒரு பொழுதும் உங்களுடைய வாய்ப்பட்ட அந்த முபாரக்கான பொருள் இன்று எனக்கு முதலாக கிடைத்திருக்கிறது, இதை என்னாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அது அபூபக்கராக இருந்தாலும் சரி என ஃபதுல் ரலியல்லாஹு அந்த பாலை வாங்கி அருந்துவார்கள். சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், சிறியவர் தானே, இவன் என்ன பண்ணிடுவான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம பெரியவங்க தானே, எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது என்கிற பட்சம் வந்தாலும் அந்த சிறியவரையும் மதிக்க வேண்டும், அவரிடத்திலும் ஆலோசனை செய்ய வேண்டும், அவரிடத்திலும் அந்த ஹக்குக்கான அனுமதியை கேட்க வேண்டும். இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற வழிமுறை. சிறியவர் என நம்ம எல்லோரும் கவனக்குறைவாக நம்மளுடைய வீட்டு விவரம் குறைந்த பிள்ளைகளை நாம் நினைக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறியவர் இருந்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ஜுக்கு நீங்க தானே போறீங்க, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் ஒரு காட்டு வழியாக வருகிறார்கள். அப்போ இருந்த உணவுகள் எல்லாம் குறைந்து விட்டது, தீர்ந்து போனது. பசி, சஹாபாக்களுக்கு என்ன கிடைக்கும், எதுவுமே இல்லை. அப்படி பார்த்தா ஒரு ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டு ஒரு சிறுவர் இடையர் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கி அந்த சிறுவர்கிட்ட போய் பேசுறாங்க, நீங்க உங்களுடைய ஆட்டுல பால் கறந்து குடிப்பதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா? அப்போ அந்த இடையர் சிறுவர் சொல்லுவார், என்ன இந்த ஆட்டை பார்த்தா பால் கொடுக்குற மாதிரியா இருக்குது, கிழட்டு ஆடுகள் மலட்டு ஆடுகள் இதுவெல்லாம், இதிலிருந்து பால் வராது. அப்போ அந்த சஹாபி சொல்லுவார், வருதோ வரலையோ அது எங்களுடைய பாடு, தருவதற்கு அனுமதி உண்டா, வந்தா எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை அனுப்பி விடுவார். அந்த ஆடு நல்ல முதிர்ந்த ஆடு, இன்னொன்று அந்த ஆடு மலட்டு ஆடும் கூட, வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த ஆட்டை கொண்டு போய் சஹாபாக்கள் நிறுத்துகிறார்கள். பெருமானார் கீழே அமர்கிறார்கள். அந்த ஆட்டு மடுவை பிடிக்கிற சமயத்திலே ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு வார்த்தையை பெருமானார் மனதிற்குள்ளாக முன்முணுக்கிறார்கள். இந்த செயலை அந்த சிறுவர் நன்றாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் துவா ஓதி கறந்த உடனே ஆட்டுப்பால் அப்படியே சாறை சாறையாக வழிகிறது. இருந்த எல்லா சஹாபாக்களும் குடித்தார்கள். ரசூலுல்லாஹ் எல்லாரும் குடிச்சிட்டாங்க யார் ரசூலுல்லாஹ் கொடுங்க வாங்கி ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்படியே அந்த பையனை பார்க்குறாங்க. நமக்கு ஆடு கொடுத்தாரு அந்த பையன் எங்க, அதோ அங்க நின்று உங்களையே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காரு யார் ரசூலுல்லாஹ். அப்படியா, அவரை கூப்பிடுங்க. அந்த பையன் அழைக்கப்படுகிறார், வருகிறார். வந்து பெருமானாருடைய ஒரு வளமையும் இதுதான், ரசூலுல்லாஹ்விற்கு யாராவது உதவி செய்தால் மறு உதவி பெருமானார் செய்தே தீருவார்கள். ரசூலுல்லாஹ்
மறு உதவி பெருமானார் செய்தே தீருவார்கள். அப்படி தன்னுடைய பசியை அடக்கியவர் இந்த சிறுவர். அழைத்து பெருமானார் சொல்லுவார்கள், ஏன்பா உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். விவரமான சிறுவர் அவர் அப்போ சொல்லுவார், எனக்கு எதுவும் வேண்டாம், மலட்டு ஆட்டிலிருந்து பால் எப்படி வந்துச்சு? மலட்டு ஆடு, இதிலிருந்து பால் எப்படி வந்துச்சு? அதனால எனக்கு உங்கள்கிட்ட நான் கேட்கறது என்ன தெரியுமா யார சூழல்லாம், நீங்க பால் கலக்கிற பொழுது அல்லிம்னி கலிமத்தன் புல்தஹா இந்தல் ஹலபி, யார சூழல் நீங்க பால் கறக்க அப்படி மடுவுல கையை வைக்கும் போது ஏதோ ஒன்று ஓதுனீங்கல்ல, அந்த வார்த்தையை எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. பிடிச்சாரா ஒரு குடி? ஒரு மலட்டு ஆடுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் குடிக்கிறது அந்த கலிமா என்கிற ஒரு வார்த்தையினால் என்றால், ஒட்டுமொத்த மலட்டு ஆடுகளிடத்திலும் பால் கறப்பதற்கு சாத்தியம்தான். எப்பொழுது பெருமானார் சொன்ன அந்த கலிமா, அந்த வார்த்தைகள் நமக்கு தெரிந்தால், எனவே பெருமானாரிடத்தில் சொன்னார், அல்லிம்னி கலிமத்தன், யார சொல்லலாம், இந்த கலிமாவை வார்த்தைகளை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். புல்தஹா இந்தல் ஹலப், நீங்கள் அந்த பாலை கரைக்கிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னீர்களே, அந்த கலிமாவை எனக்கு நீங்கள் சொல்லி தாருங்கள். பெருமானார் உட்பட எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியத்தோடு இப்படி பார்க்கிறார்கள். சிறுவர் இவரை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியலையே, இன்னக்க குலாமுன் முஅல்லம், பெருமானார் கேட்டாரு, உன்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியலையே, எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்ட விவரமான பையனை மாதிரி தெரியுது, நீ ஆடு மேய்க்கிறதுக்கு தகுதி இல்லை, வா என் கூட. பெருமானார் அழைத்து செல்கிறார்கள். அந்த சிறுவர் யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பின்னால் ஒரு காலத்தில் மிகப்பெரிய சட்டமேதைய மார்க்க வல்லுநராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிறார்கள். மிகப்பெரிய முஹத்திஸாக அவர்கள் ஆகிறார்கள். இந்த உம்மத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை பெருமானாரிடத்தில் இருந்து வார்த்து தருகிற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரராக அந்த சிறிய பிள்ளை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஆடு மேய்த்து வந்த அந்த இடையன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிறார்கள் என்றால் யாரிடத்தில் என்ன திறமை ஒளிந்திருக்கும் நமக்கு தெரியாது. எனவே பெற்றோர்களாகிய நாம் அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்ப அவர்களுடைய எதிர்காலங்களை அமைத்து தருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக ஆண் பிள்ளைகள். என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைக்கு உலக கல்வி என்று வருகிற பொழுது குறிப்பிட்ட அளவு கொடுத்தால் போதும். இந்த கருத்தில் இருப்பவன் நான். அதே சமயத்தில் நான் சொல்கிற இன்னொரு கருத்து என்னன்னா, அப்படி பொம்பளை பிள்ளைக்கு நீங்க உயரிய கல்வியை அதிகமாக தர வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களா? 2 துறையை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்று மருத்துவம், இன்னொன்று IAS கலெக்டர். இப்படி மருத்துவத்திலும் கலெக்டர் ஆகிற அந்த பணியிலும் உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்தால் இந்த மார்க்கத்திற்கு சேவை செய்கிற ஒரு பிள்ளைகளாக அவர்கள் வளருவார்கள். அந்த மருத்துவத்திலும் குறிப்பாக நான் சொல்றது பிள்ளை பெறுகிற அந்த மருத்துவம் சார்ந்த படிப்பு, டெலிவரி டைமில் படிக்கிறாங்க, அது இருக்கு இல்லையா, அந்த படிப்புகளை நான் பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக நான் சொல்லுகிற ஒரு செய்தி. காரணம் என்னன்னா, நம்ம பெண்கள் பிரசவத்தின் பொழுது வெளியே ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவரிடத்திலே கொடுக்கப்படுகிற பொழுது வைக்கப்படுகிற பொழுது பெரும்பாலும் சிகிச்சை பார்ப்பவர்கள் ஆண்கள் தான். அப்படித்தானே? நம்மளுடைய வீட்டு பெண்களை போய் அடுத்தவருடைய ஆணுடைய கையிலே கொடுப்பது என்பது தவறானது. அவர்கள் என்ன நோக்கத்தில், நல்ல நோக்கத்தில் தான் செய்கிறார்கள் என்றாலும் அதையும் நாம் தவிர்க்க வேண்டும். எனவே நான் சொல்லுவேன், பெண் பிள்ளைகளை நீங்கள் உயர்மட்ட படிப்புகளை படிக்க வைப்பதாக இருந்தால் மருத்துவர்களாக ஆக்குங்கள். குறிப்பாக பிள்ளை பேறு அந்த சிகிச்சைக்கு உண்டான உயரிய துறையிலே உங்களுடைய பெண் பிள்ளைகளை கொண்டு போய் நீங்கள் சேர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரகாசமாக்குங்கள். இந்த இஸ்லாமிய பெண்கள் அந்நிய ஆண்களுடைய கண்ணில் போய் விழாமல் நமது வீட்டு பெண்களுடைய பாதுகாப்பிலே பிரசவிப்பார்கள். இது ஒன்று. இரண்டாவது, IAS ஆக ஆக்குங்கள் என்று நான் சொல்லுவேன். கலெக்டராக ஆக்குங்கள். காரணம் என்னன்னா, நம்மளுடைய இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய நபர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது மிகவும் பின்தங்கி இருப்பது, நம்மில் அதிகமானவர்கள் பின்தங்கி இருப்பது உயரிய அரசு அலுவலகங்களில் தான் அதிகமாக பின்தங்கி இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் என்று வருகிற பொழுது கொஞ்சம் ஒதுக்கப்படுகிறார்கள் அரசியல் சார்ந்த வேலைகளிலே. எனவே 2006ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு சர்வே இஸ்லாமியர்கள் எந்த அளவு கல்வியில பின்தங்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது படிப்பறிவு இல்லாதவர்கள் 41%, 2006 கணக்கின்படி
படிப்பறிவு இல்லாத இஸ்லாமியர்கள் 41% இருக்கிறார்கள். வெறுமனே 8வது படித்தவர்கள் 15% தான். 12வது படித்து முடித்தவர்கள் 7.8% தான் இருக்கிறார்கள். டிப்ளமோ வர கொஞ்சம் போனவங்க அவங்க வெறுமனே 4.4%. கொஞ்சம் பட்டப்படிப்பு படித்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது வெறுமனே 1.7% இஸ்லாமியர்கள் மட்டும்தான். அதே சமயத்தில் வறுமைக்கு கீழ் வாழ்கிற இஸ்லாமியர்கள் என்று பார்க்கிற பொழுது 38.4% நபர்கள் இஸ்லாமியர்கள் வறுமைக்கு கீழ் வாழ்கிறார்கள். காரணம் கல்வியின்மை, படிப்பறிவு இல்லாதது. இன்னும் சற்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது அரசு துறையில் உயர்ந்த பதவியில் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் என்றால் பாதுகாப்புத்துறை என்று எடுக்கிற பொழுது வெறுமனே 4% பேர் தான். அதுவே தமிழக உள்துறை உயர் பதவி என்று பார்க்கிற பொழுது வெறுமனே 0, யாருமே கிடையாது இஸ்லாமியர்கள். அப்படின்னா எங்கே போனாலும் நமக்கு சரியான ஒரு ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் மேற்படியானவர்கள், அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் இஸ்லாம் அல்லாதவர்கள். அப்படி இருக்கிற பொழுது நமக்கான அங்கீகாரம் எங்கு கிடைக்கும்? எனவே நாம் சொல்வது என்ன? 12வது 10வது முடித்து தன்னுடைய அடுத்த கட்ட படிப்பை நோக்கி செல்கிற மாணவர்களுக்கு நாம் சொல்வது என்ன? உங்களுடைய நோக்கங்களை உயரிய நோக்கங்களாக, உயர்ந்த படிப்பிற்கு உண்டான நோக்கங்களாக, அரசு துறையிலே நீங்கள் சென்று சாதிக்கிற நபர்களாக ஆக வேண்டும் என்கிற நோக்கில உங்களுடைய மேல் படிப்பை நீங்கள் தொடருங்கள் என்பதை இந்த ஜும்மாவின் வழியாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். ஆக இஸ்லாமியர்கள் என்று வருகிற பொழுது கல்வியிலே ரொம்பவும் பிற்படுத்தப்பட்ட நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். வருங்காலங்களில் நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக நமது பிள்ளைகள் மாற வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் உயர்ந்த இடத்திலே போய் அமர வேண்டும், உயர்ந்த பதவிகளிலே போய் அவர்கள் அமர வேண்டும், பல சேவைகளை அவர்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக மார்க்கத்திற்கு உண்டான எல்லா விதமான சேவைகளையுமே அவர்கள் செய்து ஆக வேண்டும். அவர்களை பார்த்து வருகிற யாராக இருந்தாலும் பின்னால் தலைமுறை இதுபோல் நாமளும் வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் படிப்பார்கள், உயர்வார்கள், உங்களை அடுத்த இடத்திலே அவர்கள் வந்து அமருவார்கள். எனவே அப்பேற்பட்ட முன்னோடிகளாக, முன் உதாரணங்களாக இப்பொழுது 12வது 10வது எழுதி முடித்து அடுத்த கட்ட பட்டப்படிப்புக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மாணவர்கள் தன்னுடைய மனதிலே வைத்து இதை செயல்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதே சமயத்தில் பெற்றோர்கள் என்று வருகிற பொழுது முன்னாடி நம்ம சொன்னது தான், தான் பிள்ளைய இதுதான் நீ படிக்கணும், இப்படிதான் நீ போகணும், இந்த துறையில தான் நீ இருக்கணும் நிர்பந்திக்க கூடாது. ஆசைகளை வெளிப்படுத்துங்கள், தவறு கிடையாது. அந்த ஆசையை புரிந்து கொண்டு தன்னுடைய பிள்ளை அதுபடி செல்கிறாரா, அல்ஹம்துலில்லாஹ். இல்லை எனக்கு இந்த ஃபீல்டில் தான் நான் போகணும்னு ஆசைப்படுறான்னா அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நீங்கள் அமைத்து தாருங்கள். இல்லையா அதற்கேற்ற துவாக்களை நீங்கள் செய்யுங்கள். ஒருத்தர் சொன்னால் எங்கள் அப்பா மாதிரி நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாருப்பா, எங்கள் அப்பா மாதிரி நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டான், ஏன்டா உங்களை உங்கள் அப்பா டாக்டரா? சொல்லவே இல்லை, என்ன மாதிரி தான் அவரும் ஆசைப்பட்டாரு, இப்போ மளிகை கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தான் உள்ள தான் டாக்டராக ஆசைப்படணும் அப்படின்னா டாக்டர் ஆகணும்னா ஆக முடியல. தான் பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும் என்று நிர்பந்திக்க கூடாது. ஆசையை வெளிப்படுத்துங்கள். அவர் நினைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் செய்யட்டும். இல்லையா அவருடைய நோக்கம் எது அதை நீங்கள் விசாரியுங்கள். சரியான நோக்கமா அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் தாருங்கள். இல்லையா நல்ல முறையில் சொல்லி புரிய வைத்து இது செட் ஆகாதுப்பா, இதன் மூலமா எந்த வேலையும் கிடையாது, பின்னாடி படித்து எல்லாம் வேஸ்ட்டு தான், அதனால நீ இந்த மாதிரி ஒரு இதுக்கு போ அப்படின்னு பக்குவப்படுத்தி நாம் கொண்டு வர வேண்டும். இப்போ பல நபர்கள் மாணவர்களுடைய தவறான ஒரு சிந்தனை சித்தாந்தம் என்னன்னா, ஏதாவது ஒரு பரீட்சையில் தோற்றாலோ ஃபெயில் ஆகிட்டாலோ அல்லது நினைத்த மார்க்கு கிடைக்கவில்லை என்றால் அதை தன்னுடைய வீட்டில் வந்து சொல்வதற்கு பயப்படுகிறார்கள், ரொம்ப அஞ்சுறாங்க. காரணம் என்னன்னா பெற்றவங்க திட்டுவாங்க, இல்லைன்னா சமூகத்தில் மதிக்க மாட்டாங்க, இல்லைன்னா நம்மளை ஏளனமாக பேசுவாங்க. அதனால அது தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சு மறைச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போய் இப்படி அவமானப்படுறதுக்குள்ள நம்ம செத்தரலாம்னு ஒரு முடிவுக்கு வந்து நிற்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? பெற்றோர்களாகிய நாமும் சமூகமும் தான். ஒன்றத்தில் தோற்று போயிட்டானா பரவாயில்ல, அடுத்து இருக்கு, நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். எதற்கு அவர்களை திட்டி அவர்களை மட்டப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை வெறுக்கிற அளவிற்கு
உதாரணத்திற்கு 10ஆவதுல ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான் அல்லது 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான்னா அவனை இனிமேல் படிக்கிறதுக்கே லாய் கிடையாது, போய் வேலைக்கு போய் சேர்த்து விடு. தவறான செய்திகள் தானே. தமிழில் நம்ம எல்லோரும் சொல்வோமே, தோல்விதான் வெற்றியினுடைய முதல் படி சொல்கிறோமே தவிர நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்தில் யோசித்து செயல்படுகிறோமா? இல்லையே. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் தானே லைட்டை கண்டுபிடிச்சார். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை முறை தோற்று போயிருக்கிறார் தெரியுமா? அவருடைய வரலாற்றை எடுத்து வாசித்து பாருங்கள். 999 முறை தோற்று போகிறார் அந்த மின் விளக்கை கண்டுபிடிக்கிற முயற்சியில். 1000வது முறை அவர் ஜெயிக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, மக்கள் எல்லாம் பரவாயில்லையே, நீங்க ஒரு லைட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களே, மின் விளக்கை கண்டுபிடித்து விட்டீர்களே, இதனுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் வெளியே பேசுகிறாங்க, 999 தடவை நீங்க தோத்து போனதா சொல்றாங்களே, அந்த அனுபவம் எப்படி? அப்ப அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவார், நான் 999 முறை தோற்று போனதாக நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் என்னுடைய பார்வை எப்படி தெரியுமா? 999 பொருள் இந்த மின் விளக்கிற்கு தகுதியானது அல்ல என்கிற ஒரு கல்வியை நான் இதன் மூலமாக பெறுகிறேன். எப்பொழுது அவர் 1000வது முறை ஜெயிக்கிறாரோ அப்பொழுது அவர் சொல்கிறார், இப்பொழுது பயன்பட்ட இந்த பொருள் டங்ஸ்டன் என்கிற இலை தான் இந்த மின் விளக்கிற்கு தகுதியான பொருள் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். 999 முறை தோற்று போகிற அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாசிட்டிவாக வருது. கேட்கிற கேள்வி நெகட்டிவாக இருந்தாலும் சொல்ற பதில் மிகவும் நன்மையான பதிலாக இருக்கிறது. இதை நம்மளுடைய மாணவர்கள் தன்னுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். தோற்று போய்விட்டாயா அல்லது தேர்வில தோல்வி அடைந்து விட்டாயா, மனம் தளர்ந்து விட வேண்டாம். அடுத்த மாசத்துல அதை பத்தி நம்ம எழுதிக்கலாம். வாழ்க்கை மிக நீண்டது. உன்னுடைய வாழ்க்கை இந்த படிப்போடு சேர்வது கிடையாது. இன்னொன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், மதிப்பெண் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பது அல்ல. மதிப்பெண் மட்டுமே ஒருடைய வாழ்க்கை உயர்வதற்கான காரணம் அல்ல. மதிப்பெண்கள் உயர்வாக இருக்கிற எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில் என்கிற தாழ்வான பகுதியிலே தான் இருக்கிறார்கள். படித்த படிப்பிற்கு படித்த டிகிரிக்கு வேலை கிடைக்காம டீயாத்திர எத்தனையோ டீ மாஸ்டர்களை நான் பார்த்திருக்கிறேன். சப்ளை செய்கிற ஹோட்டலிலே சப்ளை செய்கிற அந்த நபர்களை நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் இதை படிச்சிருக்கிறேன், பிஎஸ்சி படிச்சிருக்கிறேன், எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன், படித்ததற்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. ஆனா என்னுடைய நிலைமை இப்ப தட்டெடுத்துக்கிட்டு இருக்கேன், டீயாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா உயர்ந்த பதவியில மிக செல்வந்தர்களாக இருக்கிற நபர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் சொன்னது, என்னுடைய படிப்பு 8வது வரைக்கும் தான், நான் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். ஆனா இப்பொழுது இவ்வளவு உயர்ந்த இடத்திலே நான் செல்வந்தனாக சமூகத்தில் மதிக்கப்படுபவனாக நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய முயற்சி என்று சொல்கிறார். ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பிரியாணி கடை ஹோட்டல் சேலம் எஸ்எஸ் பிரியாணி இருக்குல்ல, தெரியும் இல்லையா? சேலம் எஸ்எஸ் பிரியாணி தெரியும், ஆர்ஆர் பிரியாணி பண்ணிக்கணும். சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்குல்ல, அவருடைய வாழ்க்கையை ஒரு தடவை தொலைக்காட்சியில் அவர் சொல்கிறார். அவர் ஆரம்பித்தது ஒரு சாதாரண ஒரு ரோட்டு கடையில் தள்ளுவண்டியில் தான் பிரியாணி ஆரம்பித்தார். அவருடைய மன வாழ்க்கையை சொல்கிற பொழுது தட்டுகளூருக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சேன்னு சொல்றாரு. ஆனால் இப்போ பார்த்தா ஆர்ஆர் பிரியாணிக்கு உண்டான பிரான்ச்சுகள் மொத்தம் எத்தனை தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க. அல்லாஹ் அக்பர். அவர் சொல்வது முழுக்க முழுக்க என்னுடைய முயற்சி. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் இல்லாமல் தட்டு கழுவுனா தான் எனக்கு சோறு என்ற நிலைமை இருந்தது. இப்பொழுது நான் என்னுடைய சம்பளத்தை வாங்கி ஆயிரக்கணக்கான நபர்கள் தட்டு கழுவி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவருடைய படிப்பு எதுவுமே இல்லையே. உலக வாழ்க்கையிலே உயர்ந்தவர்களை நான் பார்த்தாலே மதிப்பெண் என்பது வெறுமனே எண் தான், நம்பர்ஸ் தானே ஒழிய அது வாழ்க்கைக்கான தீர்வோ வாழ்க்கைக்கான முடிவோ கிடையாது. எனவே உயர்ந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் எல்லோரும் மெத்தனமாக இருந்துவிட வேண்டும் என்கிற அர்த்தம் கிடையாது. மீண்டும் மீண்டும் முயற்சியுங்கள், வாழ்க்கையில் உயர்ந்து விடலாம். குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் வாழ்க்கை முடிந்து போனது என தோன்று விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். அவர்களையே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு உதவியாளராக நீங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த வாழ்க்கையும் முயற்சியும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, 10வது 12வது எழுதி முடிச்சு அடுத்த மேல்கட்ட படிவுக்கு யோசித்துக் கொண்டிருக்கிற நாம், நம்மளுடைய பிள்ளைகள் மாணவர்கள் எல்லோரும்
அடுத்து நம்ம படித்தா இந்த இஸ்லாத்திற்கு எப்பேற்பட்ட சேவைகளை செய்ய முடியும் என்கிற உயரிய படிப்புகளை தேர்வு செய்ய வேண்டும். இரண்டாவது, தோற்று போனவர்கள் துவண்டு போகாமல் அடுத்த மாதம் அதை நல்ல முறையில் நாம் அதை கையாள வேண்டும் என்கிற முயற்சியோடு மீண்டும் மீண்டும் முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், மன் ஜத்த வஜத, யார் முயற்சி செய்தாரோ அவர் பெற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் பெருமானார் தன்னுடைய துவாவில எனக்கு வேண்டவே வேண்டாம் என அல்லாஹ்ட்ட கேட்ட துவால ஒன்று என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பயன் தராத கல்வியிலிருந்து என்னை பாதுகாத்துடு, பயன் தராத கல்வி எனக்கு வேண்டாம். எனவே நாமும் இது துவாவை செய்யணும். படிக்கிற படிப்பிற்கு உண்டான பயனை ஈருலக வெற்றிக்கு காரணமாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு நம்ம எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்மளுடைய மாணவர்கள் மனதில் இதையெல்லாம் நல்ல முறையிலே பதிய வைத்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நல்ல அதிக மதிப்பெண் எடுத்து பெற்ற மாணவர்களுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கான துவாக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்கிறோம். மென்மேலும் அவர்களுடைய கல்வியிலே அல்லாஹ் உயர்ந்த தரத்தையை தருவானாக. பயனுள்ள கல்வியெல்லாம் அந்த கல்விகளை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. குறிப்பிட்டு நம்முடைய உடலிலிருந்து உயிர் பெறுகிற பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நபி வாயிலிருந்து நமது வாயில் அல்லாஹ் வெளியாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.